அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை எல்லாம் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஹூத் 11 பாகம் 12 வசனம் 82. நம்முடைய கட்டளை வந்ததும் அவர்களுடைய ஊரின் மேல் பகுதியை அதன் கீழ்ப்பகுதியாக தலைகீழாக ஆக்கிவிட்டோம். அன்றியும் அதற்கு முன்னர் அதன் மீது சுடப்பட்ட செங்கற்களை மழையாக பொழியச் செய்தோம். 83. ஆகவே பொழியப்பட்ட செங்கல் ஒவ்வொன்றும் இரட்சகனால் அடையாளமிடப்பட்டதாக இருந்தது. புரட்டப்பட்ட ஊரானது இந்த அநியாயக்காரர்களுக்கு வெகு தூரமானதும் அல்ல. 84. மத்தியன் என்னும் ஊர்வாசிகள் பாலும் அவர்களுடைய சகோதரர் சுஹைபை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. அளவையும் நிலுவையும் நீங்கள் குறைக்காதீர்கள். நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பதையே நான் காண்கின்றேன். அவ்வாறு இருக்க ஏன் மோசம் செய்கின்றீர்கள்? அவ்வாறு செய்தால் நிச்சயமாக உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளின் வேதனையை உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். 85. அன்றியும் என்னுடைய சமூகத்தாரே, அளவையும் நிலுவையையும் நீதமாகவே நிறைவு செய்யுங்கள். அன்றியும் என்னுடைய சமூகத்தாரே, அளவையும் நிலுவையையும் நீதமாகவே நிறைவு செய்யுங்கள். மனிதர்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்தும் விடாதீர்கள். பூமியில் குழப்பம் செய்கின்றவர்களாக வரம்பு மீறியும் அலையாதீர்கள். 86. நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் உங்கள் தொழிலில் அல்லாஹ் மீதப்படுத்துவதே உங்களுக்கு மிக்க மேலானதாகும். நீங்கள் நிறுக்கும் போதும் அளக்கும் போதும் குறைத்தால் அதன் தீய விளைவுகளிலிருந்து நான் உங்களை பாதுகாப்பவனும் அல்ல என்று கூறினார். 87. அதற்கு அவர்கள், சுஹைபே, எங்கள் மூதாதையர் வணங்கியவற்றையும் அல்லது எங்களுடைய செல்வங்களில் நாங்கள் நாடியவாறு செய்வதை நாங்கள் விட்டுவிடுமாறும் நீ எங்களுக்கு கட்டளையிடும்படி உம்முடைய தொழுகையா உம்மை ஏவுகிறது? நிச்சயமாக நீர்தான் மிக்க சகிப்புத்தன்மை உடையவர், இன்னும் நேர்மையாளர் என்று பரிகாசமாக கூறினார்கள். 88. அதற்கவர், என்னுடைய சமூகத்தாரே, என் இரட்சகனின் தெளிவான அத்தாட்சிகள் மீது நான் இருப்பதையும் அவன் தன்னிடம் இருந்து எனக்கு அழகான உணவை வழங்கி இருப்பதையும் நீங்கள் கவனித்தீர்களா? ஆகவே நான் தீமையிலிருந்து எதை விட்டும் உங்களை தடுக்கின்றேனோ அதன்பால் தீமையானவற்றை செய்து கொண்டு உங்களுக்கு மாறு செய்வதையும் நான் நாடவில்லை. என்னால் இயன்ற மட்டும் உங்களை சீர்திருத்துவதை தவிர வேறு எதையும் நான் நாடவில்லை. எனக்கு நல்லுதவி அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. என் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக அதன் மீதே நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அவன் பாலே நான் மீளுகிறேன் என்று கூறினார். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி அல்லாஹ்வுடைய அத்தாட்சி செங்கற்களா மலை அல்லாஹ் அழிச்சதை பற்றி சொல்கிறான். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறான். இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு குறிப்பு என்னென்னா, இவங்க தான் சுஹுப்பு என்னும் ஏடு எழுத படிக்கிறதுக்கு இவங்க காலத்தில் தான் ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு குறிப்பை நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சுவர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. எல்லாம் எங்கள் அனைவரையும் உன் அருளை கொண்டு வெற்றியடை செய்துவிடு அல்லாஹ். எல்லா அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து அல்லாஹ் உன் அருளை கொண்டு எங்களை வெற்றி பெற செய்ய அல்லாஹ்.
உலக முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தந்துள்ள ரஹ்மானி, எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். நாங்கள் மரணிக்கும் போது ஈமானோடு மன்னிக்க தௌஃபிக் செய்ய அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய உதவி எங்கள் கூடவே இருக்க ரஹ்மானே. உன்னுடைய உதவிக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் யா அல்லாஹ். அந்த கூடவே இருக்க உதவியை ரஹ்மானை வெளிப்படுத்தி விடு யா அல்லாஹ். கஷ்டங்களை நீக்க விடு யா அல்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருமே பசியால் கஷ்டப்படக்கூடாது யா அல்லாஹ். கஷ்டங்கள்லேருந்து, ஆபத்துலேருந்து, முசீபத்துலேருந்து பலஸ்தீன மக்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். அவங்களுக்கு எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துரு யா அல்லாஹ். இந்த சிறிதுவா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டு அலங்கரித்துக்கொள்ளி அல்லாஹ் சுப்ஹானஹு. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.